வணக்கங்கய்யா. விமல். ஆமாம், படுகா சமுதாயங்க, நீலகிரி மாவட்டம். தமிழ் தேசியத்தில் பற்ற என்ன எனக்கு வந்து நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி யூடியூப்பில் தான் அண்ணா பேசுகிற வீடியோவை தான் பார்த்துட்டு இருந்தேங்க. என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த இலங்கையில் நடக்கிற போர்க்குற்றத்தை பற்றி அதிகமாக பேசிட்டே இருந்தார். அப்புறம் இப்படி ஒரு இனத்துக்கு இப்படி ஒரு அழிவு நடந்திருக்கா நான் அதை தேட ஆரம்பித்தேன். அப்போது ரொம்ப டீப்பாக போகும்போது பார்த்தா ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையே நடந்தது. அதுதான் என்னோட மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஆமாங்க. அப்போ வந்து இப்படி ஒரு அழிவு மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடந்ததை வந்து அண்ணன் சொல்லும்போது அது திரும்ப அது உள்ள இன்னும் டீப்பாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன ஆரம்பத்துலேருந்து எல்லாமே ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னு அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால் அன்னையிலேருந்து வந்து தமிழ் தேசியத்துக்காக நிற்கணும், நம்ம தவறதான இடத்துல நின்றுட்டோம். நாங்கள் வந்து ஏடிஎம்கே இதில் அப்பாலாம் ஏடிஎம்கே தான், அதுலேருந்து தான் நாங்கள் வந்தோம். பட் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எங்கள் படுகா சமுதாயம் உண்மையை போய் சொல்லக்கூடாது, எங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. இப்போ அந்த பாதுகாப்பு வந்து என்னைக்கு அவங்க இறந்தாங்களோ அடுத்த நாளே வந்து அவங்க கொடநாடுலேயே கொலை நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் இந்த திராவிடத்தில் யாருமே கண்டுபிடிக்கல. ஸ்டாலினும் சொன்னாருங்களா இல்லைங்களா, அந்த கொடநாடு கொலையை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார், இது வரைக்குமே கண்டுபிடிக்கலைங்க. நீங்க வந்து கட்சியில வந்து சேர்ந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? ஆமாங்க, நான் மாநில ஊழல் ஒழிப்பு பாசறையில் இருக்கேங்க. ஊழல் ஒழிப்பு பாசறை. ஆமாங்க. இப்போ அது பெரிய பொறுப்புல தான் நீங்க இருக்கீங்க. ஆமாங்க. ஆனா வந்து வெளியில பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா மாற்று கட்சிக்கு வந்து எதிரானது நாம் தமிழர் கட்சி, இவங்க வந்து தமிழ் தேசியம். சத்தியமா கிடையாதுங்க. அப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப எங்க நீலகிரி இதுல பாத்தீங்கன்னா அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் சொல்றாரு இல்லைங்களா. எங்க சமுதாயத்தில் இருக்கிற என் அண்ணன் ரகுபதி பீமன் அவருக்கு தான் வேட்பாளராக கொடுத்துருக்காருங்க ஊட்டி தொகுதிக்கு. அதே மாதிரி தீனு என்னோட ஒய்ஃபுங்க, இவங்களுக்கு இந்த தடவை வேட்பாளருக்கு குன்னூர் தொகுதிக்கு சிபாரிசு பண்ணியிருக்கோம். இன்னும் உறுதியான லெட்டர் வரலைங்க. உறுதியானதுக்கப்புறம் நம்ம களத்தில் வேலை செய்யறதுக்கு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ரெடி பண்ணி வச்சிருக்குங்க. அந்த மாதிரி இருக்கு. எல்லா சமுதாயத்துக்கும் அண்ணன் வந்து என்னையவே கேட்டாங்க, எங்க சமுதாயத்துல என்னையவே கேட்டாங்க, ஏன் தமிழ் கட்சிக்கு இது பண்றீங்க, சப்போர்ட் பண்ற அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி கேட்டாங்க. நான் திருப்பி பதில் சொன்னேன், ஜெயலலிதா இருந்தது எந்த கட்சி நாங்க தெரியல. அப்ப அண்ணன் வந்து அரசியல் ஆசானா இருக்காரு. இப்ப இன்னைக்கு நடந்த இந்த மீட்டிங் கூட வந்து அவ்வளோ ஒரு கிளாஸ், 2 மணி நேரம் ஒரு கிளாஸ், பொலிட்டிக்கல் கிளாஸ் மாதிரி இருந்தது. எங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இருந்தது, பொலிட்டிக்கல் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி அவ்வளோ சப்ஜெக்ட் சொல்றாரு. ஸோ அப்போ அப்படியே எங்கள் மக்கள்கிட்ட நான் சொன்னேன், அப்போ ஜெயலலிதா இருந்தப்போ அவங்க எந்த இதில் இருந்தாங்க, அவங்களும் தமிழர் தானே, அவங்களும் தமிழர் கூட தானே நம்ம ஓட்டு போட்டு படுகிறோம், தமிழர் சேர்ந்து தானே பண்ணீங்க. அதே கருணாநிதி ஐயா இருந்தப்போ நம்ம காலனி எல்லாம் போய் ஓட்டு கேட்டு நம்ம வாங்கினதுனா, ஏன் சீமானுங்கிறப்ப மட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு இது வருது? அதுதான் எனக்கு வந்து இன்னும் ஆழமாக அவரை தேடணும்னு போகுது. அவர் கூட கண்டிப்பா இருக்கணுங்கிறது வெறியா வருது. ரெண்டுமே திருட்டு, இவங்கள்ட்டையும் ஊழல், இவங்கள்ட்டையும் ஊழல், இவங்கள்ட்ட லஞ்சம், இவங்கள்ட்ட அண்ணன் சொன்ன மாதிரி தான். இல்ல இப்ப உங்களுடைய அந்த ஜனங்கள் இருக்காங்க. ஆமாங்க. மக்களை வந்து சீமான் அவர்கள் சந்திச்சிருக்காரா? சீமான் அண்ணா வந்து வந்திருக்காருங்க. சந்திருக்காருன்னா எங்களோட கோயில் ஃபங்க்ஷன் ஒன்று நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் அரவேணு பகுதியில் வந்து எங்க ஜனங்கள்லாம் பார்த்தாரு. எங்க கோயில்ல கட்சியே சாராதவங்க, கட்சி சாராதவங்க பார்த்து அண்ணன் கோயில்ல காசு கட்டி, எங்க எத்தையம்மன் கோயில் காசு கட்டி இது பண்ணி அந்த இதெல்லாமே பார்த்து பேசினாரு. நம்ம தொடர்ந்து போராடிட்டே இருக்க முடியாது, நம்ம வெல்லணும். இந்த மற்றவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன்லாம் வந்து நார்மலாக எப்பவும் கொடுக்குற வரப்போ எலெக்ஷன் தான், காசு கொடுப்பாங்க, குவார்டர் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இது மிகப்பெரிய போர்னு சொல்லி அந்த டைம்ல வந்து சொல்லிட்டு போயிருந்தாருங்க. இப்போ நீலகிரியில வந்து எத்தனை தொகுதி இருக்கு? 3 தொகுதிங்க. குன்னூர் அறிவிச்சிட்டா, குன்னூர், ஊட்டி, கூடலூர் 2 கமிச்சிட்டாங்க. குன்னூருக்கு மட்டும் அறிவிக்கணும். ஆமாங்க. சரி, இப்போ வந்து இந்த குன்னூர்ல இவங்க நிறுத்துறாங்க, இல்ல ஊட்டியில வந்து இந்த பசுபதி ரகுபதி பீமன் நம்மளோட சமுதாயம் தான். அப்படி இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எந்த சமுதாயமும் எங்களுக்கு அதை வந்து பெண் வேட்பாளருக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லைங்க. கவுன்சிலருக்கு ஒரு இதுக்குமே கொடுக்கல. ஏடிஎம்கே டிஎம்கே எதுவுமே பிஜேபி யாருமே வந்து பெண் வேட்பாளர் பர்டிகுலரா வந்து பெண் வேட்பாளருக்கு எந்த கட்சியுமே ஆதரவு கொடுக்கவே இல்லைங்க. அண்ணன் தான் போன தடவை பேரகனிங்கிற ஒரு வில்லேஜ்ல அங்க வந்து ஒரு லேடி கேண்டிடேட் முதல்ல நிப்பாட்டுறாரு. நாடாளுமன்ற
தமிழா? அவங்க படுகா அப்பயே நிப்பாட்டி ஆமாங்க. சட்டமன்றத்துல நிப்பாட்டினாங்க. லாவண்யா மோகன் சொல்லி 9,000 ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க. பரவாயில்லையா? ஆமாங்க. நல்ல ஓட்டுங்க. காசு கொடுக்காம கோட்டர் பிரியாணி கொடுக்காம 9,000 ஓட்டுங்கிறது பெரிய விஷயங்க. நாங்க அது வந்து நான் இப்ப உங்க இதுல வந்து ஒருத்தவங்களை எடுத்து நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப முக்கியமா வந்து எங்க மக்களுக்கு அறியாமங்க, எங்க மக்களுக்கு தெரியாது. சீமான தேட ஆரம்பிச்சாதான் அவருடைய அதே எடுத்துதான் அது சீமான் அண்ணாவுக்கு எடுத்துதான் சொல்லணும். இந்த மாதிரி நல்லா பசங்களுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா அவங்க எங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா. சரிங்களா? நல்லா கஷ்டப்படுறாரு. அவர் வேட்பாளராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி தான் இது பண்ணணும். அதாவது ஜனங்க அறியாமல இருக்காங்க. எங்க உண்மையாலுமே அவங்களுக்கு அறியாம தான் நான் சொல்றேங்க. அவங்களுக்கு வந்து வேற கட்சி வந்து சீட்டும் கொடுக்கல, எதுவுமே எங்களுக்கு நாங்க வந்து இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாங்க ஆமா, எங்க அப்பா வந்து முன்னாள் நீலகிரி மாவட்ட ஒன்றிய செயலாளர். ஆமா, இல்ல வேட்பாளரா அவருக்கு படிக்கலைங்க. சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அப்படி இல்லனா உங்களுடைய அந்த கவுன்சிலர் அந்த மாதிரி ஏதாவது இல்ல 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 எந்த கட்சிலயும் இல்லைங்க. அதுதான் கேக்குறேன். முதல் முறையா வந்து நாம் தமிழர் கட்சியில தான் ஆமா அறிமுகம் பண்ணிருக்காங்க. இப்ப சட்டமன்றத்துல அறிமுகம் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து 2021லயே அறிமுகம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. அப்ப வந்து இப்போ ரெண்டு பேருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்கு இருக்கு. பரிந்துரை பண்ணிருக்காங்க. ஓட்டில அறிவிச்சிட்டாங்க. ஆமாங்க. அதான் லேடி கேண்டிடேட். அதனால வந்து தமிழருக்கான நம்ம மக்கள் தான் விழிப்புணர்வு. நாங்க ஏன் நிக்கிறோம்னா, ஒரு தூய அரசியலை கொண்டு வரணும். மது போதை இல்லாம ஒரு தூய அரசியல், உலக தரத்துக்கு கல்வி இலவசமும், உலக தரத்துக்கு மருத்துவ இலவசமும், உலக தரத்துக்கு குடிநீரும், இது 3 தான் நாங்க இலவசமா சொல்றோம். இவங்க இந்த திராவிட கட்சி இது கொடுப்பாங்களா பாருங்க. இப்போ இலவசமா இருக்குன்னா தரமா இருக்கான்னு தான் கேள்விங்க. சரிங்க, நாங்க உலக தரத்துக்கு கொடுக்குறோங்கிறோம். மக்கள் வந்து இவர் வந்து சாத்தியம் இல்லை, எந்த ஒரு இதுவும் வந்து சாத்தியத்துல அடிப்படையில் தேவையில்லையா? நமக்கு ஒரு சுத்தமான ஒரு உயர்கல்வியை வந்து ஆரம்ப கல்வியிலேருந்து இது வரைக்கும் வந்து ஹை குவாலிட்டியா கொடுக்கணுங்கிறது நமக்கெல்லாம் பண்ண முடியும். ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க. அதே தான் மருத்துவத்திலையும் சுத்தமான குடிநீர் வந்து விற்பனைக்கே கிடையாதுங்க. குடிநீர் வந்து எப்பவுமே குடிநீர் தண்ணி மட்டும் வித்தாங்கன்னா அது நல்லாவே இருக்க முடியாதுங்க. அந்த நீங்க வந்து குடும்பத்தோட வந்து ஆமாங்க சென்னை வந்திருக்கீங்க. ஆமாங்க. பொதுக்குழுல வந்து என்ன தெரிஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு நான் பொதுக்குழுல வந்து 25 தீர்மானம் எடுத்தாங்க. ஒவ்வொன்றுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தான் தீர்மானமாக எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சியோட பலத்தை காமிச்சிருக்காங்க. இத்தனை பேர் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கோன்னா அது வந்து கட்சியோட பலத்தை வந்து திரும்பவும் நிரூபிக்குது. போன எலெக்ஷனில் நம்ம 8.22% வாங்கியிருந்தோம். அடுத்த எலெக்ஷனில் உறுதியாக வந்து இது வந்து டபுளாவோ ட்ரிபிளாவோ ஆகும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. உங்களை வந்து ஒரு வேட்பாளரை போட்டாங்கன்னா உங்க அந்த குன்னூர் தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஆரம்ப காலம் முதலே வந்து நாங்கள் வந்து அதாவது எஸ்சி பட்டியலில் தான் இருந்தோம். அதாவது இன்னும் இப்போ வந்து நாங்கள் பிசிக்கு மாற்றி விட்டாங்க. அது வந்து இத்தனை வருஷ காலமும் போராடிட்டு தான் இருக்கோம். அது வந்து இன்னும் பெற்றுத்தடப்படல. எத்தனையோ கட்சிகள் வந்து 50 வருஷமா 2 கட்சியுமே ஆண்டிருக்காங்க. ஆனால் வந்து இன்னுமே அது திரும்ப பெறப்படல. அதே மாதிரி பூரண மதுவிலக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது டீக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ரேட் வந்து எதிர்பார்க்குறோம். அது இருந்தாவே வந்து எங்க மக்களோட எல்லாமே பூர்த்தி ஆயிரும். விவசாயமும் நல்லா இருந்ததுன்னா எங்களோட மக்களோட எல்லா கடமையும் பூர்த்தி ஆயிரும் சொல்லி நாங்க நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுங்க. எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் வந்து அங்க போய் நீங்க வந்து ஒரு அங்க போய் பேச முடியும். எதா இருந்தாலும் எடுத்து செய்ய முடியும். இந்த பிரச்சனை வந்து ஆரம்ப காலம் முதல்ல இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் இங்கே சென்னையில தான் ஒர்க் பண்றேன். 15 வருஷமா வந்து யுஎஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இப்போ வந்து அண்ணாக்காக வந்து நான் என்னோட முழு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எங்கள் மெடிக்கல் கோடிங் அந்த இதில் தான் கடந்த 15 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இப்போ நம்ம இனத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து அண்ணன் கொடுக்கும்போது
அண்ணனுக்கு நான் திரும்ப பண்ற மாதிரி தாங்க. இப்போ வந்து ஒரு இப்போ அண்ணா நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னா அந்த வேலையவே விட்டுட்டு வர்ற சூழ்நிலை தான் இப்போ இருக்குங்க. வேலையவே விட்டு 2-3 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, வேலையை விட்டு நம்ம இனமானமா நம்மளுடைய மக்களுடைய பாதுகாப்பா 3-4 மாசம் ஆகும். 4 மாசம் அவங்க கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா சம்பளத்தையே இழந்து தான் வர மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்கோம். அண்ணன் இதை கொடுத்துருக்காருன்னா எங்க மேல வர நம்பிக்கை உணர்வோடு இருக்காரு. அவங்க நம்ம படுக சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த ஆதங்கம் என்கிட்ட இருக்கிறதுனால தான் அண்ணன் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க. அதனால பொருளாதார கஷ்டம் இருக்கும். அங்க வந்து உங்களுடைய அந்த களப்பணியும் வந்து சிறப்பா இருந்திருக்கும். ஆமாங்க, அதுல ஆமாங்க, அது கண்டிப்பா. நீ போன தடவை நல்லா களப்பணி எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தோம். நாடாளுமன்றத்துல 58,000 ஓட்டு விஜயகுமார் அண்ணாக்கு வந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பயங்கரமான வந்து 58,000 ஓட்டுனா. ஆமாங்க, நீலகிரி மட்டும் தானே நீலகிரி ஃபுல்லா அது இது வரைக்கும் வரும். மேட்டுப்பாளையம் இதெல்லாமே வரும், இதெல்லாம் வரும். இருந்தாலுமே அது மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம 3வது இடம் வந்தவங்களுக்கு முதல்ல வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால இந்த தடவை நம்ம ஒன்னே ஒண்ணுதான், மக்கள் நான் காசுக்கு என் ஓட்டை விற்க மாட்டேன், என் ஓட்டு விற்பனை கிடையாதுன்னு முடிவெடுத்து அடுத்த தலைமுறை என் குழந்தைங்க மாதிரி என் சமுதாயத்தில் பல குழந்தைங்க இருக்காங்க. என் சமுதாயம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நீலகிரி இருக்கிற எல்லா சமுதாயமும் ஒரு குடி போதை இல்லாமல் ஒரு தூய்மையான அரசியலில் வந்து எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல வந்து எங்களுக்கு வந்து விவசாயம் அதுதான் முதல்ல வந்து பண்ணணுங்க. அந்த விவசாயம் எங்கள் மண்ணில் வந்து எதை போட்டாலுமே விளையுங்க. கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி வந்து எதை போட்டாலும். அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொன்று அந்த தற்சார்பு பொருளாதாரம் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாட்டு பண்ணை எல்லாம் வந்து நீலகிரியில் ஹில் ஸ்டேஷன்ல போடும்போது அவ்வளோ அழகான புல்களை அதுவே இயற்கையாவே மேய்ஞ்சிட்டு வர்ற அளவுக்கு சோர்சஸ் இருக்கு. கிண்டல் பண்றாங்களே, மாடு வந்து மாநாடு போடுறாங்க. ஐயா, கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. ஒரு இதை தள்ளி போட வேண்டியதுதான். அவங்க கிண்டல் பண்றாங்க, காதல் எடுத்தா வந்து சொல்றீங்க நல்ல புல்வெளி இருக்கு, மாடு வச்சு இப்ப நல்ல பெரிய பண்ணை வைக்கலான்னு. ஆனா அவங்க வந்து என்னன்னா மாட்டுக்கெல்லாம் வந்து மாநாடு வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஓட்டு போடுமான்னு கேட்குறாங்க. அவங்களும் மாடெல்லாம் ஆடெல்லாம் கொடுத்து தானே இப்போ ஓட்டு வாங்கினாங்க. ஆடு கொடுக்குற கிரைண்டர் கொடுத்தாங்க, இந்த ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க, ஸ்டாலின் எல்லாம் அது கொடுக்குற இது கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ லோனு கூட தள்ளுபடி பண்றேன்றாங்க, அது பண்றேன்றாங்க, எல்லாம் ஒண்ணுமே செய்யல. அதை மறுநாளே வித்துட்டாங்க. எங்க பண்ண வச்சு நல்லா மேய்க்கி நல்லா எடுக்கிறாங்க, எல்லாம் மறுநாளே வித்து சாப்பிட்டாங்க. நல்லபடியா எடுத்துட்டு வரல. ஸோ அதனால வந்து மக்கள் வந்து என்னைக்கிட்ட விழிப்புணர்வு கம்மியா இருக்குங்க. அதுதான் உண்மை. அவர் டிவியில பார்த்துருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. அவர் என்ன பாருங்கன்னா ஆழமா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சேர்த்திட்டோம். நாங்க நாடாளுமன்றத்துல போன தடவை நாங்க தனியா தான் எங்க பூத்துலயே இவங்க நின்னாங்க, பூத் ஏஜென்ட் இவங்க நின்னாங்க, நான் நிக்கிறேன், என் ஃபேமிலி தான் என் கூட சப்போர்ட் இருக்காங்க. ஒட்டு மொத்தமா என் ஃபேமிலி தான் நிக்குதுங்க. என்ன சொல்றதுன்னா களப்பணியில அவங்க நிறைய எல்லா போராட்டத்துக்கும் வந்திருக்காங்க, எல்லா இதுக்கும் வந்திருக்காங்க, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அதனால வந்து ஒரு நல்ல படிச்ச பெண்மணி அவங்க ஒரு அரசியல் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம கூட எல்லா மீட்டிங்கும் வந்திருக்காங்க. 2-3 வருஷமா நம்ம என்ன வேலை, நம்ம எதுக்காக வந்து போறோம், நம்மளோட அரசியல் எதுக்கு வீட்டுல எல்லாருமே கூட்டிட்டு போனாங்க. ஆமாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய ஜனங்கள்கிட்ட போய் இதுக்கு முன்னாடி பேசிருப்பீங்க. எப்படின்னா ஒரு பெண்மணியா நிப்பாட்டி வச்சிருக்கோம், நாம மருமக நல்லா போஸ்டிங்ல அண்ணா கொடுத்துருக்காரு, ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்கணும். இது வந்து நீங்க பொதுவா வந்து ஜனங்களுக்கு இல்ல, ஜனங்கள் நம்ம ஊர்ல பக்கத்து வீட்லயே மது விக்கிறாங்க, சொன்னா கேட்கறது இல்ல. கடை இருக்கு, கடையில இருந்து வாங்கி வந்து இங்க ஊர்ல பக்கத்து வீட்டுல விக்கிறாங்க. யார் கேக்குறாங்க? கேக்குறாங்க. அது தம்பி கேட்டா உங்களுக்கு என்ன, நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான். இப்ப மொத்தமாவே நம்ம ஊரே சாராயத்துல மூழ்கி இருக்குங்க. ஒவ்வொரு வீட்டுல அழுகுற மாதிரி வருது. அந்த காசு வாங்கி அந்த ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அவங்க அந்த திராவிட கூட்டங்களுக்கு வந்து கவலையே வராது. எனக்கு கோவம் வருது. ஏன்னா அவன் குடிக்கிறவன் என் அண்ணன் தம்பி நான் நினைக்கிறேன். அவனுக்கு அவன் எவனோ பக்கத்து வீடு நம்ம சமுதாயம் அவன் நினைக்கிறது, என் அண்ணன் தம்பி குடிச்சு நான் இதாகிறான்னு அவன் நினைக்கிறது இல்லை. எனக்கு வந்த உணர்வு ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? எனக்கு வர்ற கோவம் ஏன் பக்கத்து என் அண்ணன் தம்பி இப்படி குடிச்சு இப்படி ஆகுறானே,
ஒரு வேலை வெட்டி இல்லாம இப்படி இருக்கானே. என்ன இப்போ 9 மணி ஆனால் அரவேனுக்கு போகணும். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால தம்பி ஒரு 100 ரூபா கொடுன்னா கொடுக்குறாங்க. போய் வாங்கிட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுவாங்க, சாப்பாடெல்லாம் தூக்கி வீசுறாங்க, பொண்டாட்டி வெளி தள்ளுறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. ஏன்னா எங்க மக்களை வந்து சிந்திக்கிற திறனையே இல்லாம பண்ணிடுறாங்க. சிந்திக்கிற திறனே இல்லாம ஆச்சுன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபினான்சியலா டவுன் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து அப்பதான் இந்த 2 திராவிடமும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஈஸியாகும். சரிங்களா? அதுதான் உண்மை. யாரையுமே வந்து தெளிவா இருக்கவே விட மாட்டாங்க. இவங்களோட தந்திரமான திட்டமே இதுதான். சரிங்களா? நம்ம சமுதாயத்துக்கு வந்து இங்க உண்மையா சொல்லணும்னா எங்களை நல்லா செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க சொல்லி எடுத்து சொல்லி தான் ஓட்டு வாங்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க குலதெய்வம் எத்தியம்மனுங்க. எத்தியம்மன் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு கட்டளையாக தான் நான் பார்க்குறேன். என் மூலியமா மக்களுக்கு நீ சொல்லு, இதை போய் சொல்லு, இந்த மாதிரி இருக்குது இல்லையா, உனக்கு ஒரு வாய்ப்பு ஒய்ஃப் மூலியம் கொடுக்குறாரு தானே, நீ ஊர் பூரா சொல்லு. ஓட்டு போட்டா போடுறோம், ஓட்டு போடலைன்னு எனக்கு தேவை கிடையாது. ஓட்டுக்காக நாங்கள் இல்லை, நாங்கள் சமுதாயத்துக்காக நிற்கிறோம். படுக சமுதாயத்துக்காக. எங்கள் அண்ணன் தம்பிங்க, எங்கள் படுக சமுதாயத்தில் எங்கள் ஒட்டுமொத்த நீலகிரி மக்கள் என் மக்கள் தான். நாங்கள் மலைவாழ் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மக்கள் தான். எங்களுக்கு தான் அந்த இயற்கை அழியிறத பற்றியும் அந்த தண்ணியை பற்றி எங்களுக்கு தான் கவலை அதிகமாக இருக்குங்க. நாங்களும் ஆடு மாடு மட்டும் எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் ஆடு மாடு வச்சு வளர்த்தவங்க. நம்ம வீட்டில் 4 மாடு இருந்து வளர்த்தவங்க தான். ஆடு மாடு வளர்க்குறத பற்றி டாஸ்மார்க்கில் ஊற்றி கொடுக்குறோம், அரசு வேலையெல்லாம் இருக்கலாம். ஆடு மாடு வைக்கிறது எங்கள் அம்மா. ஆடு மாடு அண்ணன் ஆட்சிக்கு வரும்போது எங்கள் அம்மா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். ஆடு மேய்க்கு போவாங்க. மாடு மேய்க்க என்ன கேவலம் இருக்குது? பால் நல்லா குடிக்கிறீங்க தானே, மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்றீங்க தானே. அப்போ அதில் மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது? அதை பார்த்து உங்களுக்கு என்ன கிண்டல் வருது? கிண்டல் பண்ணுறவங்க நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் எங்களுக்கு அதான் விஷயம். நாங்கள் ஒரு உணர்வாக இருக்கோம். எங்கள் சமுதாயம், எங்கள் இன மக்கள், எங்கள் நீலகிரி மண் பூமின்னு சொல்லி கவலைப்படுறோம். நீங்கள் ஓட்டு துட்டு வெட்டு கமிஷனுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்கள் உங்களுக்கு இந்த தடவை சரியான இது கொடுப்பாங்கன்னு எனக்கு வந்து எங்கள் இதில் வருதுங்க. எங்கள் எத்தியம்மன் வந்து அப்படி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது கர்மாங்க. நீங்க யாரெல்லாம் உங்க இனத்துக்காக நீங்க எகென்ஸ்டா பண்றீங்களோ எங்க எத்தியம்மன் உங்களை சும்மா விட மாட்டாங்க. நான் இது மூலியமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஜாக்கிரதை இருந்துக்கங்க. அநியாயத்துக்கு அக்கிரமக்கும் தெரிஞ்சுட்டோ நீங்க கம்முன்னு போறீங்கன்னா நீங்க தான் முதல் குற்றவாளி ஏறுவீங்க. ஒருத்தன் தப்பு பண்றான், அரசியல் தப்பு, நீங்க எந்திரிச்சு 4 பேர் கேட்கணும். என்ன தப்பு நடக்குது, என்ன ஏதுன்னு நீங்க கேட்கணும். நீங்க எனக்கு என்ன உனக்கு என்ன போகும்போது இப்போ எங்க நீலகிரியில மொத்தம் 25% மக்கள் தான் இருக்காங்க. எங்க வயசான மாதிரி அம்மா பாட்டி மக்கள் தான் இருக்காங்க. எங்க கூட வேலை செஞ்சுக்க எல்லாமே போயிட்டோம். குழந்தைங்க மட்டும்தான் அங்க படிக்கிறாங்க. அப்ப இளைஞர்கள்லாம் வந்து ஏன் நீலகிரியில இருந்து சம்பாதிக்க முடியாதா? எந்த வருமானம்? இப்படிதான் எங்க தாத்தாங்களா இருந்தாங்களே. எங்க தாத்தாங்களா எந்த மாதிரி இருந்தாங்க? அந்த மாதிரி ஒரு இதுல இருந்த வருமானது எல்லாமே இருந்ததுங்க. பொருளாதாரத்துல எல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா காலத்துல டவுன் ஆயிடுச்சு. எங்க காலத்துல நாங்க இப்ப போராடுற சூழ்நிலை வந்துருச்சு. என் குழந்தைகள் எல்லாம் இப்படியே போராடுற காலத்துல விட்டுட்டு போறதுக்கு முடியும்? யார் விட்டுட்டு போறாங்களோ இல்லைங்க. சீமான் அண்ணன் கையை நான் இறுகப்பட்டு பிடிச்சிருக்கோம். யார் என் கூட வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லைங்க. நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். என் மக்கள் ஓட்டு போடுறாங்க போடல அதை பத்தி என் கவலை. நான் ஓட்டுக்கானவன் கிடையாதுங்க. சத்தியங்க. எங்க எத்தியம்மன் மேல சத்தியம், என் குழந்தைங்க மேல சத்தியம், என் தாய் தகப்பன் மேல சத்தியம். நாங்க ஜெயிச்சான்னா, இந்த தடவை இவர் வேட்பாளர் வச்சு ஜெயிச்சான்னா ₹1 லஞ்சம் வாங்க மாட்டோம். இது எங்க எத்தியம்மன் மேல சத்தியம். என்ன நீங்க அவங்களுக்குன்னு என்ன சம்பளமோ அது மட்டும்தான். லஞ்சம் கொடுக்கறதையும் இது பண்ண நான் ஊழல் வழி பாத்துருக்கேன். லஞ்சம் கொடுக்க மாட்டோம், கொடுக்குறவங்களையும் கொடுத்தாலையும் விட மாட்டோம். அந்த மாதிரி உறுதியா இருக்கும். நம்ம ஊர் படுகான்னு தான் இருந்தாரு. இப்போ நம்ம மண்டபத்துக்கு மேலே வந்து மேலே தகரம் போட்டு நல்லா கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி மேல்கேரியில் கட்டி கொடுத்துட்டு கீழ்கேரியில் நம்ம ஊரில் கட்டி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணியிருக்கு? அவருக்கு ஓட்டு போட்டு என்ன புண்ணியம் சொல்லுங்கண்ணா? அது நம்ம சொந்தக்காரர் தான் அப்படி பண்ணுறாங்க. என்னன்னா முத வந்து நம்ம என்ன பண்ணுறாங்களோ பண்ணல தெரியல. நம்ம ஊருக்கு என்ன பிரச்சனையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் இந்த தடவை நாங்கள் போகும்போது கிராமமா போய் என்ன பிரச்சனை இருக்குது அந்த வில்லேஜில் எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்து அதில் வந்து இவங்க அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு சார்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்தோன்னே எல்லாத்தையுமே சரி செய்வோம். அந்த மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கோம்.